மைண்ட் செட் எப்படி மாத்திக்கணும், இந்த ஸ்கிரீன் டைம் எல்லாம் கரெக்டா இது பண்ணி பண்றதுக்கு உங்களோட டிப்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இது ரொம்ப பெரிய டாபிக் மேம். இது நிச்சயமா ஆஸ்பிரன்ஸ் கிட்ட பேச வேண்டிய ஒரு டாபிக் தான். ஸோ இந்த டாபிக் எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா, இப்போ நானும் கரண்ட் ஜென்ரேஷன் தான். இந்த இன்டர்நெட்ல நான் ஆஸ்பிரண்டாவும் இருக்கிறதுனால இதே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி தான் படிக்கிறேன். ஸோ நான் மென்டாரா யோசிக்கிறதோட ஆஸ்பிரண்டா தான் நிறைய யோசிக்கிறேன். அப்படி யோசி பார்க்குறப்போ இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இந்த மாதிரி ஷார்ட் கண்டென்ட் ஓரியன்ட் விஷயங்கள் வந்து இன்டர்நெட்ல வர ஆரம்பிச்சதுலேருந்து அது வந்து நமக்கே தெரியாம நிறைய டைம் எடுத்துக்குது. ஒரு ரீல் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிப்போம், நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு 1 hour ஆயிடும். 60 ரீல் பார்த்துருப்போம், 1 hour ஆயிடும். இப்போ எல்லாமே ரீல்ல கொடுக்க வேண்டியதா போயிடுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ரீல்ல போறப்போ நமக்கே தெரியாம நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல எவ்ரி 60 seconds ஒரு கிராட்டிபிகேஷன் கிடைக்குது. ஒரு கண்டென்ட் கிடைக்குதுன்னு அது எக்ஸைட்மெண்ட் கொடுத்து அந்த ரீல நமக்கே தெரியாம ஒரு 1 hour போயிடும். ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, ஆஸ்பிரண்டோட டைம் வேஸ்ட் ஆகுது. அந்த ரீல்ல எந்த கண்டென்ட்டும் இல்லை, ஆனா டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரிப்பரேஷனோட ப்ரெஷியஸ் டைம் இதுல போகுது. இதுல ரெண்டாவது என்னதுன்னா, நமக்கு ஐயும் ஸ்ட்ரெயின், பிரெயினும் ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ கண்டினியூஸ் ஸ்கிரீன் வாட்சிங்ல பார்த்துட்டு இருக்கிறதுனால பிரெயின் சேச்சுரேட் ஆயிடும். அந்த ஒரு ரீல்ஸை வந்து ஒரு 1 hour பார்த்துட்டு அப்புறம் நீங்க படிக்க உட்காரும் போது பிரெயின் சேச்சுரேட் ஆயிருக்கும், படிப்பு வந்து ஏறாது ஃபுல் கிளாரிட்டியோட. ஸோ இது ஒரு ஹசார்ட் இருக்கு. நான் எல்லாம் ப்ராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஏன்னா ரீல்ஸ் வீடியோல இப்படி திருப்பிட்டே இருக்கிறப்போ ஒரு வீடியோக்கு சுவிட்ச் ஆயிட்டே இருக்குல்ல, அந்த சுவிட்ச் தான் பிரெயினை டயர்ட் ஆகுது. இப்போ நீங்க நம்மளுடைய கிளாஸஸ் 1.5 hours வீடியோ, 3 hours வீடியோனா ஒரு சப்ஜெக்டா மாறி லெக்சரா மாறும்போது அது வந்து அந்த சேச்சுரேஷன் கொடுக்கல. இது ரீல்ஸா பார்த்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம ரீல்ஸோட ஹசார்ட்ல இருந்து வெளியே வரணும். நான் ஆஸ்பிரன்ஸ்க்கு அட்வொகேட் பண்றது என்னன்னா, இந்த ரீல்ஸும் ஷார்ட்ஸு, இந்த டிக்டாக் இப்போ பேன் ஆயிடுச்சு. ஸோ இந்த கல்ச்சரை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஸ்கிரீன் டைமை ரெடியூஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன் டைம் அதிகமா இந்த மாதிரி லெக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்துக்கலாம்.